இப்போ நடிகர் அனுமோகன் அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா வந்து இருக்கவே இருக்காது, மிகப்பெரிய ஒரு சீற்றம் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சில பேர் அந்த மாதிரி சித்தர் சொல்றாரு சித்தர் சொல்றாருன்னா, சித்தர் எந்த சித்தர் இவர்கிட்ட பேசிப்பாரு? எந்த ஆகம விதிகளும் இவங்ககிட்ட கிடையாது. யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, அதிகாரம்னு சொல்றது அரசாங்கம்ல, யார் கோவிலில் அப்பப்போ அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க சொல்றது தான் ஆகம விதிகள் மாதிரி போகுது. மீனத்தில் ராகுவும் கடகத்தில் செவ்வாயும் இருக்கு. ஒரு வீட்டை குருவும் செவ்வாயும் பார்த்தால் அந்த வீட்டில் பாதிப்பு. பொதுவாகவே இந்த யம தீபம்னு சொல்லும் போது யமனுக்கு மாத்திரம் தீபம் ஏற்றக்கூடாது, குபேரனுக்கும் ஏற்றணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. திருப்பதி மலை மாதிரியே அண்ணாமலையும் அண்ணாமலையார் தான். அதனால அந்த அண்ணாமலையாருக்கு கோபம் வந்திருக்கிறது. இதில் கிரகணத்தை தாண்டி கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்க அவங்க தான் இந்த குருவுக்கு கண்டிப்பாக வழக்கேற்று. 25ங்கிறது 2, 5, 7 கேது, முடிஞ்சது 4ஆம் தேதி ராகு. அப்போ ராகு கேதுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னா அது காளஹஸ்தீஸ்வரருக்கு சம்பந்தம் இருக்குன்னு. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிரபல ஜோதிட ஆய்வாளர் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். இப்போ இயற்கை பேரிடர்கள் ஒவ்வொன்றும் நடக்கும்போது அது நடந்ததுக்கு பிறகு அதுக்கும் கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நீங்க சொல்லிட்டு வரீங்க தொடர்ந்து. இப்போ திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கும் கிரகங்களுக்குமான தொடர்பை நீங்க பதிவு செய்யுங்கய்யா. இந்த வருடம் கார்த்திகை மாதம் தொடங்கும் போதே கார்த்திகை நட்சத்திரத்தில் தொடங்கிட்டு அப்போவே அதுவே கார்த்திகை தீபம் தான் கணக்கு. ஆனால் பொதுவாக சிவன் கோயிலில் பரணி தீபம் தான் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, பரணி பின்னாடி வர்றதுனால அவங்க இப்போ தான் கொடியேற்றி அந்த தீபத்துக்கு பண்ணுறாங்க. பரணி தீபங்கிறது யமனுக்கு, கார்த்திகை தீபங்கிறது குபேரனுக்கு. இது நிறைய பேர் அவங்க புரிஞ்சிக்கல. அவங்க பாரம்பரியனோட சொல்ல முடியாது, இடையிலே மாறினது தான் அதெல்லாம். ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரியான ஆகம விதிகள்லாம் இருந்தது. ஆனால் ஆகம விதிகள் இப்போ எந்த ஆகம விதிகளும் இவங்கக்கிட்ட கிடையாது. யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ, அதிகாரம்னு சொல்கிறது அரசாங்கம்ல, யார் கோவிலில் அப்பப்போ அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்க சொல்கிறது தான் ஆகம விதிகள் மாதிரி போகுது. இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா கிரகணங்கள். இந்த கிரகணங்களால் பல பாதிப்புகள் ஏற்படும். வருடத்திற்கு 6 கிரகணம் வரும். ஆனால் முன்னெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 6 கிரகணமும் நம்ம பஞ்சாங்கத்தில் போடுவாங்க. அந்த கிரகண டைமில் குடும்பத்தில் இருக்கிறவங்க பாதுகாப்பை பற்றி தான் நம்ம பார்த்தாங்களே தவிர கோவில்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படாது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இடையில ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேஸ் வருது இந்த ரேஸ் வருதுன்னு கோயிலில் சாத்தி வச்சிட்டாங்க. அதில் கூட பல சிவன் கோயில்கள் திறக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆந்திராவிலலாம் பார்த்திங்கன்னா கிரகணத்தப்போ சிவன் கோயில் கிரகணம் தெரியுதுன்னா தான் இப்போ திறக்கிறாங்க. தெரியுதோ தெரியலையோ, அந்த கிரகண பீரியடில் கிரகணம் நடக்கும்போது எல்லா சாமிகளுக்கும் அபிஷேகம் பண்ணணும். ஆக்சுவலாக கிரகணத்தன்னைக்கு கும்பாபிஷேகமே பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ கேட்டு பாருங்கள், அதெல்லாம் ஆகம விதியில் இல்லை. இதில் 4-5 பேர் கோயிலை பற்றி பேசுகிற ஆளுங்களாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம சம்பிரதாயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ நடந்த கலாமிட்டிக்கு 3 காரணம். 1, இந்த கார்த்திகையில் 2 கார்த்திகை வருது, அதற்கு சில பரிகாரங்கள் கோவிலில் பண்ணியிருக்கணும். அது அவங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு தெரியல. 1. 2வது, சமீப காலமாக இந்த பிராமண துவேஷம். ஸோ நான் பிராமணங்கிறதுக்காக சொல்லலை, ஏன்னா நான் பேண்ட் சொக்கா போட்டுக்கிட்டு பிராமணன் சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்னன்னா முக்கியமான விஷயம் 3வது விஷயம் என்னன்னா, கோவில்களுக்கு இவங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது சரியான நாளை அவங்க டிசைட் பண்ணி செய்யறதே இல்லை.
நாங்கள் வந்து நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிட்டோன்றாங்க, பண்ணுங்க, பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணும்போது ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாளில் பண்ணால் தான் அந்த சாமிக்கு பவர் வரும். ஏன்னா பவர் எடுத்து நம்ம அந்த சமயத்தில் சாமி மேலே ஏறி நின்று பெயிண்ட்டு கீண்ட்டு அடித்து எல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த கும்பாபிஷேக ஜலமே அந்த வேலை செய்கிற ஒர்க்கர் மேலே தெளிப்பாங்க அந்த காலத்தில். இப்போ அவர் கான்ட்ராக்டில் வராது, அவர் வேறு தண்ணி தெளிச்சிக்கின்னு போயிடுறாரு, நம்ம தண்ணி தெளிக்கிறது இல்லை. ஆனால் அவ்வளோ முக்கியமான இந்த 3 காரணங்களால் தான் நமக்கு இந்த மாதிரி மழை காலம் உண்டு. எப்போவுமே 66 கூட இந்த மாதிரி ஒரு மழை வந்தது. ஆனால் ஆக்சுவலாக இந்த மாதிரி மழை வந்தது வந்து 1952. அதை பற்றி நம்ம ஆக்சுவலாக அவங்க மழை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா தே ஹேவ் ஆல் தி கிராஃப். ஆனால் நம்ம வந்து கேட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கே வேலை செய்கிறது ரொம்ப போர் அடிக்கும். இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டு மாதிரி இருக்கும் அது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, இந்த மழை சீசன்லேயோ வெயில் மழைக்கு தான் வரார், வேறு எதுக்குமே ஒரு வார்த்தை கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஹிந்துவில் இப்போ கூட வருதா தெரியல, ஹிந்துவில் வரும். அந்த மேப்பு போட்டு இந்தியா ஃபுல்லாக இன்றைக்கி எந்த பக்கம் காற்று இந்த கோலமாக போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம அந்த ரெக்கார்டு ஹிந்துவிலேருந்து எடுத்தால் கூட இந்த மழை, அதிவெள்ள மழை, கனமழை, புயல், இந்த புயல் வந்து சாதாரணமாக இந்த சீசனில் வர புயல் தான் அது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இந்த புயலில் வந்து போன தடவை ஒரு திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு வேளச்சேரி பிரிட்ஜு மேலே ஏறணும் இல்லையா, அதுக்கு பயந்துக்கிட்டு இந்த வாட்டி என்ன போச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் காஷனாகவே சொல்லிட்டாங்க. ஐயா, இப்போ பொதுவாக மழை அப்படின்னாலே சென்னை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த வாட்டி அதுக்கு மாறா விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி இது மாதிரியான இடங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 52 வந்த மழையில் அதில் ஒருத்தர் ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். அந்த சுச்சுவேஷன் இப்பவும் இருக்குது. மீனத்தில் ராகு, கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியனும் புதன். இது சீசனல் மழை தான். ஆனால் இந்த டைமில் மீனத்துலேயோ கடகத்துலேயோ கிரகங்கள் இல்லாமல் தான் நார்மல் மழை தான் இருக்கும். இப்போ வந்து மீனத்தில் ராகுவும் கடகத்தில் செவ்வாயும் இருக்குது. ஒரு வீட்டை குருவும் செவ்வாயும் பார்த்தால் அந்த வீட்டில் பாதிப்பு. வீடுங்கிறது நான் சொல்கிறது அந்த ஜோடியாக்கள் சைன். மகர வீட்டை செவ்வாயும் குருவும் பார்க்குறார். செவ்வாய் வந்து குபேர அம்சத்தில் இருக்கார், ஆனால் குரு வந்து யமன் அம்சத்தில் இருக்கார். அப்போது அவங்க 2 பேரும் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த யம தீபம்னு சொல்லும்போது யமனுக்கு மாத்திரம் தீபம் ஏற்றக்கூடாது, குபேரனுக்கும் ஏற்றணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, பரணி தீபம் வேறு, வீட்டிலேயே கூட யம தீபம் ஏற்றும்போது யம தீபம் தெற்கை பார்த்து ஏற்றணும், அந்த வடக்கை பார்த்து குபேர தீபம் ஏற்றணும். ஏற்றினாதான் இதனால் ஏற்படுற நெகட்டிவோ, அதனால் பணம் வந்தாலும் உங்களுக்கு நிறைய பைத்தியம் பிடிக்கும். அதனால் 2த்தையும் நல்லிப்பை பண்ணுறது தான் அந்த 2 வழக்கு. இந்த வாட்டி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கார்த்திகைங்கிறது குபேரனுடைய நட்சத்திரம். ஸோ அந்த குபேரனுக்கு நாம் எதுவும் செய்யலை. அந்த குபேர வழக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, குபேர வழக்கும் தனியாக ஏற்றக்கூடாது. குபேர விளக்கு ஏற்றும் போதும் இந்த விளக்கை ஏற்றணும். அதனால் என்ன போச்சுன்னா, வீட்டில் செய்கிற பரிகாரம் இது. கோவிலில் செய்கிற பரிகாரம் என்னன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது 2 தடவை வரும்போது பெருமாள் கோயில்னு வச்சுக்கோங்க, நான் பிரித்து சொல்லலை, பெருமாள் கோயில் சிவன் கோயில்னு. பெருமாள் கோயிலில் முதல்லையே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியதை ஐப்பசிலேயே ஆரம்பிச்சிடுவாங்க அந்த பூஜைகளை. அது வந்து கார்த்திகையில் முடிகிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து அந்த கார்த்திகை வந்த உடனே இவங்க அதை அப்செட் ஆகிட்டாங்க, அதை விட்டுட்டாங்க. இப்போ வந்து இந்த அமாவாசையிலேருந்து தான் இந்த அதிர்வுகள் அதிகமாச்சு. இந்த 15 நாள் சாதாரணமாக மழை துணி காய போட்டு எடுக்காது, அந்த மாதிரி சின்னது மாதிரி மழை தான். ஆனால் அமாவாசையிலேருந்து அமாவாசைக்கு மறுநாள் பாட்டிமை
பாட்டிமை தான் முக்கியமான நாள். அன்னிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த ருத்ர தாண்டவம் இருக்கும். ஐயா, இப்போ திருவண்ணாமலை அப்படிங்கிறது சிவபெருமான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அதை சுற்றி நிறைய சித்தர்கள் இருக்காங்க. அங்க அதுவும் எல்லா இடத்துலையும் இல்லாம குறிப்பிட்ட ஒரு பகுதியில மட்டும் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை தீபம், இந்த சமாச்சாரம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள்னு சொல்லும்போது இந்த 15 நாள் அவங்க வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அது தேய்பிரை. வளர்பிரையில் தான் சித்தர்களுக்கு பவர் அதிகம். கரெக்டாக வளர்பிரை ஆரம்பிக்கும் போது உடம்பை சிரித்திருக்காங்க. சிரித்தது அண்ணாமலை மலை மாத்திரம் இல்லை, அண்ணாமலையில் உள்ளே உட்கார்ந்துருக்கிற சித்தர்கள் தான் சிரித்தாங்க. ஏன்னா மலை திருப்பதி மலை மாதிரியே அண்ணாமலையும் அண்ணாமலையார் தான். அதனால் அந்த அண்ணாமலையாருக்கு கோபம் வந்திருக்கிறது. அதான் உண்மை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லா லெவல்லையும் சில ப்ராப்ளங்கள் உண்டு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா, ராகு உத்தரட்டாதி நட்சத்திரம், கேது உத்தர நட்சத்திரம். உத்தரட்டாதிங்கிறது பசு. நீங்கள் எல்லோரும் அண்ணாமலை அந்த மலை விழுந்தது, அந்த 7 பேர் செத்து போயிட்டாங்க, இதை தான் நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய கால்நடைகள் காணாமல் போயிருக்கு இந்த வெள்ளத்தில். இந்த மாதிரி மாடு போயிடுச்சு, அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் காசு கொடுப்பாங்கிறாங்க. மாடு ஆற்றுல அச்சின்னு போயிடுச்சு. அப்போ அவரை போய் வீடியோவை போய் செக் பண்ணால், அவர் வீட்டில் மாடு இருந்ததுன்னு செக் பண்ணால் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நிறைய செய்திகளை வெளியில் கொண்டு வரலாம். சும்மா அந்த 7 பேர் கதையை மாத்திரம் விட்டுருக்குறோம் வெளியில். ஆனால் எச்சரிக்கை இன்னும் இந்த கடலூர், பாண்டிச்சேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இது வரைக்கும் 38 வருஷம், பொதுவாகவே 19, 38 முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். எவ்ரி 19 இயர்ஸ் அதே மாதிரி சைக்கிள் வரும். அதனால் 38 வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி பாண்டிச்சேரியில் வந்தது. இப்போ 38 வருஷம் கழிச்சு வருது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஆன்மீக பூமி. அரவிந்தரும் ஒரு சித்தர். சித்தர்னு சொல்லும்போது அரவிந்தரும் சித்தர். அப்போது அரவிந்தருக்கும் அவருக்கு எவ்வளோ ஹியூமரஸாக இருப்பாரோ அவ்வளோ கோபமும். அவர் சிக்னல் கொடுக்குறார், ஜாகிரதையாக இருங்கணும், இந்த 15 நாள் ஜாகிரதையாகத்தான் இருக்கணும், குருவுக்கும் செவ்வாய்க்கும் பரிகாரம் பண்ணணும். இதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணால் நம்மளை நம்ம காத்துக்க முடியுங்க? பொதுவாக 13 வழக்குன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு கம்பர்சம். அது ரொம்ப டீட்டெயிலாக போட்டால் அது புரியாது. வியாழக்கிழமை 3 வழக்கு, செவ்வாய்க்கிழமை 9 வழக்கு. அந்த 3 வழக்கு கடலை. செவ்வாய்க்கிழமை முழு துவரை போட்டு 9 வழக்கு ஏற்றுது. அது பண்ணாலே நம்ம குடும்பத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை பாதிக்காது. இதில் கிரகணத்தை தாண்டி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரங்க அவங்க தான் இந்த குருவுக்கு கண்டிப்பாக வழக்கேற்றணும். இவர் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அந்த நட்சத்திரக்காரங்க செவ்வாய்க்கு வழக்கேற்றணும். மற்றவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 3, செவ்வாய்க்கிழமை 9 வழக்கேற்றினா நம்மளை இது பண்ணிக்கலாம். ஆனால் இது இப்போது சில கோயில்களுக்கு அவசரமாக கும்பாபிஷேகம் பண்ணணும். அது நம்ம ஊரில் தேவப்பிரசன்னம்னு போடுறதில்லை. ஏன்னா நம்ம ஊரில் அது பழக்கம் இல்லை, கேரளாவில் தான் பழக்கம்ன்றாங்க. ஆனால் நான் பல சமயங்களில் அந்த மாதிரி பிரசன்னம் போடும்போது சில கோயில்களுக்கு அந்த மாதிரி அபிசாரங்கள். ஐயா, நீங்கள் கோவில்கள்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் அது மூலமாக அங்கே போய் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்குவாங்க. இதில் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டங்களில் தான் வெளியில் வந்திருக்கு செய்தி. அந்த 3 மாவட்டங்களில் பல கோயில்கள் இருக்குது. சில கோயில்கள் கும்பாபிஷேகமே நடக்காமல் இருக்குது. அந்த மாதிரி கோயில்களை தேடி கும்பாபிஷேகம் பண்ணால் பெரியவங்களுக்கு, அதாவது ஆட்சியாளர்களுக்கும் நன்மை தரும். ஏன்னா ஆட்சியாளர்களை குறிப்பிடுற நட்சத்திரங்கள் தான்
இப்போ ராகு கேது இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு இந்த கோவில்லையே கேட்டு பண்ணுறாங்க. கோவிலில் கேட்கக்கூடாது, பிரசன்னம் கேட்கணும். கோவிலில் பிரசன்னம் பண்ணலாம். ஆனால் நம்ம ஊர் கோவிலில் பிரசன்னம் பண்ணக்கூடாதுன்னு இவங்களா டிசைட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவ பிரசன்னம் எல்லா காலத்துலேயுமே உண்டு. ஆனால் இவங்க பிரசன்னம் எதுக்காக பார்க்குறாங்கன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கத்தா தப்பு. அந்த ஊருக்காக நாட்டுக்காக பார்த்தீங்கன்னா, தேவ பிரசன்னம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். சாதா பிரசன்னத்தையே என்னால் சொல்ல முடியும். சாதா பிரசன்னத்தையே அந்த முக்கியமான ஆள் வந்து உக்காந்தாருன்னா அந்த வைப்ரேஷனில் சாதாரண பிரசன்னம் பார்த்து என்னால் சொல்ல முடியும். தேவ பிரசன்னம் உங்களுக்கு அந்த கன்வென்ஷனல் மெத்தடில் தான் போகணுங்கிறதே கிடையாது. தேவ பிரசன்னம் கொஞ்சம் பெரிய மெத்தடு கேரளாவில் தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. பட் அந்த பிரசன்னம் பார்த்தா கண்டிப்பாக சில கோவில்களுக்கு தேவை கும்பாபிஷேகம். ஏன்னா சில சமயங்களில் 12 வருஷம் ஆக அப்படின்வாங்க. 12 வருஷம் ஆக அப்படிலாம் கணக்கு கிடையாது. அபசாரம் ஆகும்போது, அபசாரங்கிறது என்ன? அபசாரங்கிறது மழையில், சில ஊரில் மழையில் மீன் வரும் பார்த்தீங்களா? இப்போ அந்த மழையில் மீன் வந்து கோயில் ஃபுல்லாக மீன் இருந்ததுன்னா கும்பாபிஷேகம் பண்ணணுமா வேணாமா? கண்டிப்பாக. புரியுதா? இது உதாரணம். அதனால் மழை நம்ம ஊரில் அந்த மாதிரி மீன் மழை பெய்யறதில்லை. ஏன்னா நம்ம பெஞ்சால் நம்ம அங்கேயே வச்சு சாப்பிடுவோம் சூடு பண்ணி. ஆனால் அபிச்சாரங்கிறது மழையிலையும் வரலாம். அதனால் அதை நாம் கண்டிப்பாக வந்து ஏதாவது இவங்க வந்து பண்ணணும். பண்ணாங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 2 விளக்கேற்றினா போதும், வேறு ஒன்றும் வேணாம். ஆனால் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நெருப்பும் காற்றும் சேர்ந்தது தான் இந்த தடவை நடந்தது. ஆக்சுவலாக மழை கூட மழை பெய்யுது. ஆனால் இந்த திருவண்ணாமலை சொன்ன பாருங்கள், திருவண்ணாமலை, கடலூர், பாண்டிச்சேரியில் தான் நடந்தது. உண்மையாக பார்த்தீங்கன்னா காற்றும் நெருப்பும். ஆமாம், இந்த தடவை மழையினுடைய வேகத்தை விட காற்றினுடைய வேகம் அதிகமாக இருந்தது, எல்லாராலையுமே உணர முடிஞ்சது. அதனால் காற்றோட நெருப்புங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம வந்து இடி மின்னலை பார்த்து நினைக்கிறோம். அதான் இந்த காற்றுடைய நெருப்பு இருக்கும். நீங்கள் வந்து இந்த காற்று மழை இதெல்லாம் சொல்கிறீங்களா, அந்த விஷயங்கள்லாம் இதை நீங்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறீங்க? இப்போது இந்த பெண்கள் புயலை உங்களுக்கு வந்து 25ஆம் தேதி உருவாச்சு. 14ஆம் தேதி இந்தோனேஷியாலேயே ஆரம்பிச்சது பொறி மாதிரி. ஆனால் உருவானது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு 25, முடிஞ்சது 4ஆம் தேதி. 25ங்கிறது 2, 5, 7 கேது, முடிஞ்சது 4ஆம் தேதி ராகு. அப்போ ராகு கேதுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னா அது காளஹஸ்தீஸ்வரருக்கு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் ராகு கேது சம்பந்தம் மெயினாக. இதில் நியூமராலஜி படி நான் போடுவேன். இந்த டேட் இருக்குல்லையா, இந்த 2 டேட் சொன்னேன் இல்லையா, இந்த 2 டேட்டில் நியூமராலஜி படி போட்டு அதில் இந்த பெண்கள் புயலையும் இந்த அவங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலியும் சேர்த்து ஒரு ஆராய்ச்சி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 பேரில் முதல்ல வந்தது 6 மீனா, கௌதம், ரம்யா, வினோதினி, மகா. அவருடைய புருஷன் ராஜகுமாரும் இனியாவும் தான் காணாமல் போயிட்டாங்க. இதுதான் ஹிந்துவில் கொடுத்துருக்கிற பேர். இந்த பேர்கள் இனிஷியலோடு கொடுத்ததுனால நான் வந்து இந்த பேருக்கு நியூமராலஜி போட்டு அதை வந்து பாஸ்கட் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி போட்டு நான் வந்து அது ஒரு கட்டம் அடைவாங்க. அப்புறம் பெண்கள் புயலுக்கு ஆரம்பித்த நாள் முடிஞ்ச நாள் போட்டு அதுக்கு ஒரு கட்டம் போட்டு அந்த டேட்டுகளை கொண்டு வந்து இந்த கிரகங்களை பார்த்தா அதுக்கு இதுக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குங்கிறது அந்த அந்த ஆய்வில் இருக்குது. இப்போது நான் பண்ணுற ஆய்வு வந்து நியூமராலஜினால் இன்றைக்கி தேதியில் நியூமராலஜியில் நான் கணக்கு போட்டேன்னா இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி குழந்தை பிறந்ததுன்னா எந்த லக்னம். இப்போ முன்னாடி இருந்தவங்க ரொம்ப வயசானவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேட்டு தெரியும், டைம் தெரியாது, லக்னம் தெரியாது, சில பேருக்கு நட்சத்திரமே தெரியாது. இதை நியூமராலஜியில் போடும்போது கண்டுபிடிக்கலாம். அதுதான் இப்போ ஐ ஆம் டூயிங் த ரிசர்ச். அதாவது நியூமராலஜியும் அஸ்ட்ராலஜியும்
காம்ப்ளிமெண்ட்ரி, அதாவது அதுலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரே இல்லாமல் வெறும் டேட்டை வச்சு அவங்க என்ன நட்சத்திரமாக இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நடந்து முடிந்த இயற்கை பேரிடர்கள் எல்லாத்தையும் கிரகங்களோட ஒப்பிட்டு நீங்க சொன்னீங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான இயற்கை சீற்றங்கள் பேரிடர்கள்லாம் வரலாம் அப்படிங்கிறத நீங்க நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா மக்கள் விழிப்புணர்வோட இருப்பாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக ராகு செவ்வாய் இவங்க 2 பேர் கிளம்ப போகிறாங்க. ராகு கொஞ்ச நாள் ஆகும், செவ்வாய் கிளம்பிடுவார். செவ்வாய் கிளம்பிட்டாலே கிழமைக்கு கம்மியாயிடும். ஏன்னா செவ்வாய் குபேர அம்சத்தில் இருந்தாங்கன்னா அடுத்த அம்சம் வேறு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கிளம்பிடுவார். கார்த்திகை மாதம் முடிகிற நேரத்தில் ஒரு புயல் வரும். அந்த புயலும் நம்ம ஊரை பாதிக்காது. ஒன்று ஸ்ரீலங்கா இல்லை ஆந்திரா, நமக்கு வராது. இப்போ நடிகர் அனுமோகன் அவர்கள் வந்து ஸ்ரீலங்கா வந்து இருக்கவே இருக்காது, ஒரு மிகப்பெரிய ஒரு சீற்றம் ஏற்பட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார் அவர் சொல்கிறது என்னென்னா, சில பேர் அந்த மாதிரி இப்போ சித்தர் சொல்கிறாருன்னாரு. சித்தர் எந்த சித்தர் இவர்கிட்ட பேசிப்பாருங்க சொல்லுங்கள். இப்போ அண்ணாமலையில் யாருமே சித்தர்களை பார்த்ததில்லை. ஆனால் சித்தரை பார்த்தவங்களுக்கு சித்தர்னு தெரியாது. ஏன்னா அமெரிக்காவில் சொல்லுவாங்க ஏலியன்ஸ்லாம் நம்மளோடைய வாழறாங்கன்னு. ஆக்சுவலாக ஏலியன்ஸ் இல்லை, அவங்க ரொம்ப வயசான சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூன் போட்டு இருக்கும்போது ஏலியன் மாதிரி தெரியுவாங்க. ஆனால் இவர் சொல்கிற சித்தர்லாம் ஒன்றும் கிடையாது. இவ ஏதோ பேப்பர்லேயே புத்தகத்தையே பார்த்துட்டு இந்த கிடுகிழிப்பி ஆஃப் இந்தியா தான் அது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நடக்கவே நடக்காது கண்டிப்பாக. ஏன் இந்த வாட்டி நடந்த இதை வந்து லாசஸை வந்து அவங்களே வெளியில் சொல்லலை. இப்போது நடந்த புயல்லையே நிறைய லாஸ் இருந்தது வந்து ஸ்ரீலங்காவில் தான். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து ஒன்றும் இல்லை, மழை தான் புயல் தான்ட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ அந்த ஜெமினி கணேசன் பற்றி சொல்லும்போது அந்த தனுஷ்கோடி இருக்குல்ல, தனுஷ்கோடியில் அந்த பாம்பன் பாலம், அந்த பாம்பன் பாலத்தை மறுபடியும் இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பாம்பன் பாலம் அந்த டைம்லேயே பாம்பன் பாலம் சேதமாயிடுச்சு 66. இப்போ அதில் கை வைக்கணுன்னா அதுக்கு நிறைய பூஜை பண்ணணும். ஏன்னா தனுஷ்கோடியில் ஊரே அடிச்சுன்னு போயிருக்கு. அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சாந்தி அடையிறதுக்கு பரிகாரம் பண்ணாமல் நீங்கள் வந்து அதை பண்ணது சரியில்லை. இப்போ நடந்த பேரிடருக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. ஓ, எப்படி இருக்குது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக போயிருக்கு. என்ன ஒன்றுனா இப்போ ஸ்ரீலங்கா போகும்போது அந்த பக்கம் ஸ்ரீலங்கா எப்படி பாதிச்சிருக்கோம், தனுஷ்கோடி பார்க்காத எப்படி போவோம்? தனுஷ்கோடி பார்த்துருக்குல்ல, தனுஷ்கோடி தான் பார்க்க வந்தது. அது அந்த புயல் வந்தது தனுஷ்கோடி பார்க்க வந்தது தான். அதனால் அது வந்து என்ன சொல்கிறேன், யாருமே நம்ம ஊரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பஞ்சாங்கம் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, அதை யாரும் போய் கன்சல்ட்டே பண்ணுறதில்லை. அதனால் நம்ம ஊரில் எல்லாமே இருக்குது, யாரும் கன்சல்ட் பண்ணாத அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. பண்ணும்போது என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏன்னா இப்போ அங்கே டூரிஸ்ட்டுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. பட் டூரிஸ்ட் அங்கே போகணுன்னா நீங்கள் அங்கேயே கூட நான் போயிருக்கேன் 2 தடவை. 8 மணிக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. ஒரு ஓலமே கேட்கும். இப்போ கேட்குது ஓலம், எப்பயோ இல்லை. ஸோ நம்ம ஊர்லேயே நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம உக்காந்துக்கிட்டு இது வந்து நாம் வந்து இஷ்டத்துக்கு எத்தையாவது பண்ணுவோன்னு சொல்கிறது தப்பு. ஒன்று. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேரிடர் சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் சாமி இல்லைங்கிற ஒரு கும்பல் இந்த கோயில்களை பற்றி வந்து தவறான பிரச்சாரங்களை பண்ணிக்கினேன். அங்கே அந்த உண்டியில் போடுறது இங்கே கொடுங்க, இங்கே போடுறது அங்கே கொடுங்கன்னு ஒரு கும்பல் பண்ணிகிட்ருக்கு. பண்ணும்போதும் ஒரு குறிப்பிட்ட பிரிவுகளை அவங்க வந்து அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்லாட்டா கூட உள்ளுக்குள்ள ஒரு பசி நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக வயிற்றுலேருந்து ஒரு சாபம் வரும். அந்த சாபம் யாரை அடிக்கும்னே தெரியாது. இந்த கோவில்களை பற்றி சொல்லும்போது அதுதான், கோவில்கள் வந்து அவங்க வேலை செய்கிற ஆட்களுக்கு விடுங்க. ஆனால் மெயினான ஆட்கள் வந்து சில முக்கியமான டிசிஷன் எடுக்கும்போது அவங்க பொறுமையாக பண்ணணும்.
அதே போல் கும்பாபிஷேகங்கள்லாம் கிடுகிடுன்னு வேலை முடிஞ்சிடுச்சின்னு பண்ணக்கூடாது, நாள் பார்த்து செய்யணும். இப்போது நம்ம ஊரில் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும், ஆனால் கால்நடைகள் பாதிப்பு ஏற்கனவே இருந்ததுனால மீண்டும் கால்நடைகளுக்கு ஆபத்து வரும். அப்போது ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆற்றில் வெள்ளம், ஏதாவது ஒரு இடத்துல மாத்திரம் வெள்ளம் அதிகமாகி இந்த கால்நடைகள் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த மாதிரி வெள்ளம் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் எத்தனை ஆறு இருக்குதுன்னு நமக்கே தெரிஞ்சுது. நிறைய ஆறு தான் போடுறாங்க. அதனால் ஏதோ ஒரு ஆறில் பயங்கரமான வெள்ளம் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கால்நடைகள்லாம் போயிடுச்சு, கால்நடைகளுக்கு தான் ஆபத்து. அதனால் பசுவுக்கு ஒன்று இது பற்றி பரிகாரத்தை பற்றி சொன்ன பாருங்கள். இதெல்லாம் தாண்டி பசுவுக்கு ஆகாரம் கொடுங்க. அகத்திக்கீரை கொடுக்காதீங்க. அகத்திக்கீரை மருந்து, அது ஏகாதசிக்கு தான் கொடுக்கணும். மற்ற நாள்களில் பழம், காய், விதையுள்ள காய், விதையுள்ள பழம் அப்படி கொடுங்க. இதுவாக கொடுக்காதீங்க. கீரைன்னா அகத்திக்கீரை இல்லாத சாதா கீரை கொடுங்க. ஆனால் பசுவுக்கு எல்லா நாளுமே ஆகாரம் கொடுங்க. அது கொடுத்தாலே நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா பசுக்கிட்ட தான் இப்போ எல்லா மேட்டர் இருக்குது. பிரதோஷ பூஜையில் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கும். 3 பிரதோஷமாவது நம்ம கலந்துக்கணும். அது வளர்பிரியோ தேய்பிரியோ 3 பிரதோஷம் கலந்துட்டோம்னா கண்டிப்பாக, ஏன்னா அதுதான் வந்து இதுக்கு இப்போ செய்கிறது, காளைக்கு செய்கிறது. அதனால் 3 பிரதோஷமாவது போய் ஜஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க. அங்கே போய் நின்றாலும் போதும், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், வேறு ஒன்றும் வேணாம். இந்த 3 பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமை விளக்கு, வியாழக்கிழமை விளக்கு. இந்த பசுன்னா மாட்டுக்கும் கொடுக்கலாம். பசுன்னா எக்ஸாக்ட்லி பசு இல்லை, அந்த காலத்தில் காமதேனுன்னாங்க, அப்புறம் பசுன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மாட்டுக்கும் கொடுக்கலாம், எல்லா காளை மாட்டுக்கும் கொடுக்கலாம். காளை மாட்டுக்கு தான் கொடுக்கணும் இப்போ, ஏன்னா அவர் தான் இப்போ வம்பு பண்ணுறதே. நந்தீஸ்வரர் பண்ணுற வம்பு தான் இப்போ. அதை வந்து எந்த சிவன் கோயிலையும் யாரும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணவே இல்லை. பட் இது நந்தீஸ்வரர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான். அதனால் நான் இது பிரதோஷ வழிபாடு, சின்ன கோயிலாக இருந்தாலும் பிரதோஷ வழிபாடு பண்ணுறாங்க, கொஞ்சம் கிராண்டாக பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அனுமோகனை பற்றி பயப்படலாம் சொல்லுவேன், அந்த மாதிரி சொன்னால் பயப்படுறாங்க. இது பழைய வீடியோ கருமா, அது லேட்டஸ்ட் இல்லை. அது பழைய வீடியோவை தூக்கி போட்டு லேட்டஸ்ட்டாக போட்ட மாதிரி காமிக்கிறான். அனுமோகனுங்கிறவன் பாருங்கள், திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவான். 31ஆம் தேதி அவன் காணாமல் போயிடுவான். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பப்ளிக் சமாச்சாரம். அதுதான் முண்டேன் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. காளியூர் நாராயண ஒருத்தர் தான் இங்கே முண்டேன் அஃபேர்ஸில். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 4-5 படி ஏறி இருக்கேன். ஆனால் அந்த சைட்டில் நியூமராலஜியும் நான் ரிசர்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் அதை கம்பைன் பண்ணும்போது ரொம்ப ஓல்டஸ்ட் சமாச்சாரங்கள்லாம் இப்போ சொன்ன பாருங்கள். 1902 இந்த மாதிரி வந்தது. 1902 1952 வந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து we can easily predict things, எச்சரிக்கை பண்ணலாம். அதனால் எல்லாரும் இந்த பரிகாரங்களை பண்ணுங்க. தினமும் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு விளக்காவது ஏற்றுங்க. கார்த்திகை தீபத்துக்கு வீட்டில் 2 விளக்கு ஏற்றுறோம், கோவிலில் போனாலும் ஒரு 2 விளக்கு ஏற்றுங்க. தினம் கோவிலுக்கு போகிறவ 2 விளக்கு ஏற்றுங்க. இந்த கார்த்திகை முடிகிற வரைக்கும் ஏற்றினா கூட போதும். நிச்சயமாங்க ஐயா. இயற்கை பேரிடர்களுக்கும் கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு குறித்தும், மக்கள் இதுக்கப்புறம் எப்படி விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது குறித்தும் பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்களுக்கு நிச்சயமாக அந்த காணொலி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் தகவல்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம், நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை
இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.